வெல்கம் டு ஹீரா ஃபேஷன் டிசைனர். இப்போ நம்ம ஒரு அளவு பிளவுஸை வச்சு எப்படி பிளவுஸ் கட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த அளவு பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான கரெக்ஷனுமே கிடையாது. சேம் இதே அளவு பிளவுஸை வச்சுதான் நம்ம அப்படியே எல்லா அளவுகளுமே போட போறோம். ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சுருக்கமா இருந்தது. அதை நான் நல்லா அயன் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இது போல அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கரைப்பகுதி வருது பாத்தீங்களா, இந்த கரைப்பகுதி ரெண்டையும் இது போல நான் ஒன்னா மடிச்சிருக்கேன். ஒன்னா மடிச்சுட்டு இதை ரெண்டா ஃபர்ஸ்ட் மடிச்சுட்டு அதுக்கப்புறமே இப்ப நம்ம நாலா மடிச்சுக்கலாம். இப்ப இது போல நான் நாலா மடிச்சிருக்கேன். ஏன் கரை சைட் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைட்ல அகலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதுக்காக தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் தான் இதுல கட் பண்ண போறோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் நாலா மடிச்சு போட்டிருக்கேன். இதுல இந்த ஃபோல்டிங் சைடு பாத்தீங்க அப்படின்னா என்னோட பக்கம் இருக்குது. ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். இப்ப அதை தான் நம்ம கட் பண்ண போறோம். கிளாத் எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு, இப்ப இது லைனிங் பிளவுஸ் அப்படிங்கறதுனால கீழே மடிச்சு தைக்க கொடுக்கறது நான் 1/2 இன்ச் அளவுல தான் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம சாதா பிளவுஸ் அது போல ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அந்த அளவுல கொடுக்கலாம். இப்ப இதே மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேலு இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு சில பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொக்கி நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல வர மாதிரி கட்டுவாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மாறி இருக்கிற மாதிரியும் ஒரு சில பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி வருது அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் மேல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்ப உள் பக்கமா நான் திருப்பி விட்டுருக்கேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய பிளவுஸுமே பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்பெண்ட் ஆகாத மாதிரி நீங்க எடுத்துக்கணும். நம்ம அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாம இருக்கணும். ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்னு நமக்கு இழுத்தா லைட்டா இழுத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல் வாயில் பிளவுஸ் பீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதே மாதிரி பிளவுஸ் ரொம்ப சுருக்கமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதை லைட்டா ஒரு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் சரியா வரைஞ்ச இந்த கோட்லயே இந்த நம்ம உள் பக்கமா திருப்பி இருக்கிறோம் இல்லைங்களா, திருப்பிட்டு இந்த கை பகுதியை நான் இங்க வச்சிடுறேன். வச்சுட்டு இப்ப இந்த கையோட ஹைட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா ஓவர்லாக் வர இடத்துல இந்த கையோட ஹைட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்தி தான் நான் விட்டுருக்கேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சைடை எடுத்து வச்சுட்டு இந்த சைட்ல வரக்கூடிய தையல் வருது பாத்தீங்களா, கை சுற்றளவு கிட்ட தையல் வருது இல்லைங்களா, அதை ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ் நான் தைக்கிறதுக்காக விட்டுறேன். தையலுக்காக விட்டதுக்கு அப்புறமேலு அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது நமக்கு ஆம்கோல் வருது பாத்தீங்களா, ஆம்கோலும் அந்த ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல தையல் வர இடத்துல அப்படியே பேக் சைட் திருப்பி என்னோட விரல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுறேன். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா ஸ்டிச்சிங்கான அளவையும் விட்டுட்டு இப்ப இந்த கோடு நமக்கு இந்த இடத்துல இருக்கு, பிசுறு கீழால இருக்கு. நம்ம மேல ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச்குள்ளார இது போல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலே இப்ப இந்த சைட்ல வரக்கூடிய அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம குடஞ்சு வெட்டணும். இப்படி குடஞ்சு வெட்டுறதுக்கான அளவு இப்ப எடுத்துடலாம். இப்ப இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் வருது பாத்தீங்களா, இந்த டாட்டை இப்படி திருப்பி விட்டுருங்க. இந்த கீழே கை போர்ஷனையும் இப்படி கரெக்டா அந்த லைன்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களோட கை விரலை இந்த கை மேல வச்சுக்கோங்க, பிளவுஸோட கை மேல வச்சுட்டு இப்ப இந்த இடத்துல நான் அப்படியே இந்த பிளவுஸை அப்படியே திருப்பி விட்டுறேன். திருப்பி விட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல என்னோட விரல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதே போல அவுட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி பின்பக்கம் இது போல நமக்கு இன்னொரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தை இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த பிளவுஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி அழுங்காப்புல திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்க பார்க்கும்போது இந்த பிளவுஸ் மேல ஏறாம இருக்கணும். இந்த கை இங்க போட்டோம் இல்லைங்களா, இது இப்படி மேல ஏறாம இருக்கணும். சரியா இதே கோட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே இதை நம்ம எடுத்துடலாம். இப்ப எடுத்ததுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கை சுற்றளவுக்கும் இந்த ஆம்காலுக்கும் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் இது போல
லைன் வந்து போட்டு விட்டுறேன். 2 லைனையும் வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம வந்து இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுதான் நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த லாஸ்ட் அதுக்கப்புறம் இந்த மார்க் பண்ண ஃபர்ஸ்ட் இந்த கோடு இது 4மே வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சரியா இது போல வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து போட்டுக்கலாம். இது போல லைன் போட்டதுக்கு அப்புறமேல நம்ம வந்து மேல கொடுக்கக்கூடிய லைனை வந்து வரைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிருக்கோம். அந்த லைனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இது போல டச் ஆகிற மாதிரி நம்ம இது மாதிரி வச்சு வரைஞ்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து ஸ்கேல் இல்ல அப்படின்னாலும் கையிலேயே நீங்க கூட வந்து இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப இத வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்ப இது போல நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது இங்க மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த வந்து இடத்த வந்து குடையவே கூடாது. கொஞ்சம் ஈவனா வந்து விட்டுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் சைடு வருது பாத்தீங்களா, இந்த சைட்லயும் 2 பக்கமும் சமமாவே இருக்கணும். கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் வந்து நமக்கு அந்த குடைஞ்சது வந்து நம்ம தெரியற மாதிரி வந்து கொடுக்கணும். பாருங்க இது போல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடம் 2மே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்னா இருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னாதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து சரியான அளவுல வந்து இருக்கும். இப்ப இந்த சைட்ல வரக்கூடிய அளவையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். அதுக்கு அடுத்தது இந்த குடஞ்ச பக்கம் 2 பீஸ் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பேக் பார்ட் வந்து போட போறோம். இப்ப பேக் பார்ட் போடுறதுக்கு அப்படியே நம்ம இந்த கை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இந்த சைடு வரக்கூடிய அளவை நான் அப்படியே வந்து திருப்பி போட்டுறேன். இப்ப இது போல நம்ம வந்து திருப்பி போட்டு ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கான லைன் வந்து போட்டுடலாம். இப்ப இதுல நான் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கான லைன் வந்து போட்டுறேன். இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1.5 இன்ச் to 2 இன்ச் அளவுல வந்து விட்டுடலாம். அடுத்தது நம்ம பிளவுஸோட ஹைட் வந்து எடுக்கணும். இந்த பிளவுஸோட ஹைட் வந்து பாத்தீங்க எடுக்கிறதுக்கு இப்ப பிளவுஸோட ஹைட் வந்து எடுத்துடலாம். பிளவுஸோட ஹைட் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் டாட் வருது பாத்தீங்களா, இந்த பேக் டாட்டை பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் வந்து இப்படி சென்டரா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கீழே கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கீழே கோடு போட்ட இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் நமக்கு வந்து சரியா ஹைட் எங்க வருதோ அந்த இடம் வரையும் லைட்டா வந்து இந்த பிளவுஸை இழுத்த மாதிரி வந்து வச்சுட்டு ஹைட் வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு 1/2 இன்ச் வந்து சேர்த்துறேன். இப்ப மேல வந்து நம்ம 2 கோடு வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒண்ணு நம்மளோட ரெடி அளவு, இன்னொன்னு நம்ம தையலுக்கான அளவு. இது 2ஐயும் போட்டுட்டு அடுத்தது இந்த பிளவுஸோட பேக் பார்ட்டோட சென்டர் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்றதுக்கு இந்த இடுப்பு பகுதி சைடு ஜாயின் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அது 2ஐயும் இது மாதிரி எடுத்து ஒன்னா வச்சுக்கோங்க. ஒன்னா வச்சதுக்கு அப்புறமேலே இப்படி மேல் பக்கமா திருப்பி ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன் சென்டர்ல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் வந்து பா கழுத்து இருக்கு, நம்ம வந்து வைக்க போறது ரவுண்டு கழுத்து தான். இப்ப இந்த ஷோல்டர் 2 இருக்கு பாருங்க, இந்த ஷோல்டர் 2 இது போல ஒன்னா வச்சுட்டு மேல இருந்து இந்த கழுத்து பானிக்கு அதோட சென்டர் பாயிண்ட மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இதுதான் பேக் சைடோட சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அளந்துடலாம். இங்க இருந்து இந்த கீழே கோட்ல இருந்து இதுவரையும் நமக்கு ரெடி அளவு ஒரு 1/4 இன்ச் அளவுல மட்டும் நான் வந்து மேல ஏத்திக்கிறேன். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கான அளவையும் நம்ம இங்க வந்து கொடுத்துடலாம். இப்ப கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து பாருங்க, இப்ப இதே போல பிளவுஸ நான் வந்து சிங்கிளா போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பிளவுஸை இப்படி விரிச்சு சிங்கிளா போட்டு கரெக்டா இந்த சென்டர் வந்து இந்த இடத்துல வந்து வர மாதிரி இதை வந்து வச்சிடறேன். வச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த பகுதி எல்லாமே கரெக்டா இந்த கோட்ல வர மாதிரி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு என்னோட கைய இந்த பிளவுஸ் மேல வச்சுட்டு இந்த கழுத்து வருது பாருங்க, இந்த கழுத்தை நான் இப்படியே வந்து கொண்டு வரேன். இப்ப இந்த கழுத்து இந்த கை இது எல்லாமே சரியா இதே இடத்துல இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே போல வந்து வச்சுட்டு இப்ப நான் கரெக்டா நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கோடு வருது பாருங்க,
ஷோல்டர் ஜாயின் பண்ண கூட அது வந்து சரியா நமக்கு இந்த கோட்ல வந்து நிக்கும். நம்ம இங்க லைன் அடியில போட்டிருக்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் அதுல வந்து நிக்கும். இப்ப நம்ம இது வைக்கும் போதே நமக்கு வந்து தெரியும் இந்த கழுத்து நம்ம சரியான அளவுல வச்சிருக்கோமா இல்ல ஏதாவது கோணையா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம நகர்த்தும் போது இது கொஞ்சம் உள்ள வர மாதிரி தெரியும், இப்படி நகர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியே போற மாதிரி தெரியும். கரெக்டான அளவுல இங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியான அளவு கிடைக்கும். இப்ப நான் இந்த இடத்துல சரியா இந்த நெக் லைனை வந்து வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப கழுத்தை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல வருதுல்ல இந்த ஃப்ரண்ட் பார்ட், அதை லைட்டா இப்படி மடிச்சு இப்படி நாம போட்டுறணும். இந்த சென்டர் பாயிண்ட நம்ம வந்து மாத்த வேணாம், இதை மட்டும் மடிச்சு போட்டோம் அப்படின்னா வந்து போதும். கரெக்டா இது போல மடிச்சு போட்டுட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சைட்ல 1/4 இன்ச் அளவுல நகர்த்திக்கிறேன். நகர்த்திட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லைன் போட்டுறோம், இந்த லைன்ல இருந்து இந்த சைடு 1/4 இன்ச் அளவுல நகர்த்தி இருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த ஷோல்டரோட அளவுல இருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து நகர்த்திக்கணும். இந்த சைடு கழுத்து தான் தெப்போம், அதனால 1/4 இன்ச் விட்டுருக்கோம். இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கை தெப்போம், அதனால 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு இப்ப அளவு பிளவுஸ நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து இந்த சென்டர் இது எல்லாமே வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு கீழே எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் வந்து பாத்துக்கோங்க. இது போல நம்ம வந்து வச்சதுக்கு அப்புறமேலு கரெக்ட் பண்ணி நான் வந்து இதை வந்து வச்சுட்டேன். இப்ப வச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல வரும் பாருங்க, அந்த அளவை வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்ல இருந்து இதுவரையும் வரக்கூடிய அளவு இடுப்பு சுற்றளவு. அதே போல இந்த சென்டர்ல இருந்து இங்க ஆம்கோல் கிட்ட இது வந்து நமக்கு ரெடி அளவு. இங்க இருந்து எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்கான அளவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்கோல் வளைவு வருது பாத்தீங்களா, இந்த வளைவுல இருந்து நீங்க நம்ம வந்து மேல ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த கோடு இங்க வருது அப்படின்னா இந்த கோட்ல இருந்து 1/2 இன்ச் இப்படி மேல தள்ளி நான் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இப்ப ஆம்கோல் வளைவு வந்து எடுக்க போறோம். வளைவு எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளைவு வர இடத்துல நம்மளோட கை விரலை இது போல 3 இடத்துல வச்சுக்கிட்டு நல்லா பாருங்க, இந்த வளைவு வர இடத்துல உங்களோட கைய நீங்க 3 இடத்துல வந்து வைக்கணும் விரல. அந்த அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழாலையும் இது போலவும் வைக்க கூடாது, இப்படி மேலையும் வைக்க கூடாது. கரெக்டா இந்த வளைவோட நடுப்பகுதியில வைக்கணும். அப்பதான் நமக்கு பேக் சைடு இதோட ஸ்டிச்சிங்கான அளவும் சேர்ந்து கிடைக்கும். அவ்வளவுதான், மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த அளவுகள் எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து பிளவுஸ பார்க்கும்போது நமக்கு இந்த பிளவுஸ்ல எங்கேயுமே வந்து கிளாத் சுருக்கமோ அல்லது வந்து இது மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம போட்டது போட்டபடியே வந்து இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிளவுஸ ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இது மார்பு சுற்றளவு, இது நம்மளோட இடுப்பு சுற்றளவு. இங்கேயும் பேக் டாட் இது வந்து ஸ்ட்ரைட்டா இந்த மார்பு சுற்றளவுல இருந்து நம்ம சரியா போடக்கூடிய லைனு. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஸ்டிச்சிங்கான அளவு 2 இன்ச் விடுறோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச் விடுறதுக்கு நம்ம வந்து விடக்கூடிய அளவு. எப்பயும் பாக்கழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல கொஞ்சம் அகலமாவும் கீழே கொஞ்சம் அகலம் கம்மியாவும் தான் வந்து இருக்கும். இப்ப நம்ம இது நேரா வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து போட்டுடலாம். பாக்ஸ் ஷேப் போட்டுட்டு இந்த கஸ்டமர் ரவுண்ட் நெக் தான் வந்து கேட்டிருக்காங்க, அதனால நம்ம ரவுண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது போல ரவுண்ட் நெக் நான் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆம்கோல் கிட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். போல மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த நான் வந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் நம்ம பிளவுஸ்ல வைக்கக்கூடிய பேக் பார்ட்டோட அளவு. இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் கழுத்து பக்கத்துல இருந்து வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக் போர்ஷன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஷோல்டரு, அதுக்கப்புறம் இந்த சைட்ல வரக்கூடிய அளவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான். இப்ப நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட் போடுறது அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் கட்டிங் தான் வந்து போட போறோம். அதனால இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வந்து அப்படியே கிராஸ்ல வந்து போட்டுக்கலாம். இப்ப எடுத்த இந்த அளவை நம்ம அப்படியே வந்து கிராஸ்ல போட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டா கிளாத் எல்லாமே நான் வந்து ஃபோல்டிங் கரெக்டா போட்டுட்டு இந்த நெக் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல நமக்கு கொஞ்சம் ஹைட் வந்து வரும். அதனால இந்த இடத்தை எல்லாமே சரியா வந்து வச்சுட்டு கழுத்தோட அளவு சரியா வர மாதிரி வச்சுட்டு மீதி இடத்துக்கு எல்லாமே வந்து சரியா இருக்கா துணி அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப நம்ம வந்து இந்த அவுட்டர் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கழுத்து வர அளவுலயே நான் வந்து கழுத்தெல்லாம் மார்க் பண்ணிடுறேன். இந்த சைடோட அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். எல்லா அளவுகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதுல வரக்கூடிய அளவையே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துறேன். இப்ப இது போல நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த பேக் பார்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரைட்டா லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து நான் கழுத்துக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து போட்டுறேன். அதுக்கு அடுத்தது இங்க நம்ம போட்டிருக்கிறது மேல ஷோல்டருக்கான அளவு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே 1/2 இன்ச் பிடிச்சு தைப்போம் பாத்தீங்களா, அந்த அளவையும் நம்ம வந்து இங்க போட்டுடலாம். அப்புறம் இந்த சைட்ல வர்றது நம்ம ஆம்கோலோட அளவு. இது போல எல்லா அளவுகளையும் நம்ம வந்து லைன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேல அளவு பிளவுஸ வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கன்வெர்ட் பண்ண போறோம். இப்பதே கொக்கி பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கொக்கி பக்கம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பக்கம் வருது பாத்தீங்களா, இந்த கழுத்து சைட்ல ரவுண்ட் வருது இல்லைங்களா, அந்த ரவுண்டை நம்ம இது போல வந்து கரெக்டா வந்து வச்சுக்கணும். இந்த லைன் வருது இல்ல, இந்த லைன்லயே சரியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்குது இல்லைங்களா ரெண்டாவதா கோடு, அந்த கோட்ல வர மாதிரியே வந்து இதை நான் வந்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கழுத்தோட அளவை நான் வந்து வரைஞ்சி எடுத்துறேன். இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுல வந்து நகர்த்திக்கணும். இப்ப இந்த நான் கழுத்து வந்து வரைஞ்சிட்டேன். இப்ப கழுத்து வரைஞ்சதுக்கு அப்புறம் கீழே எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுல வந்து நகர்த்திடலாம். இந்த சைடு வைக்கக்கூடிய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் அளவு. 1/2 இன்ச் அளவுல கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலோட அளவு எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கணும். கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் அளவை இது போல வந்து வச்சுட்டு இங்க மேல இருந்து நம்ம வந்து 1/2 இன்ச் தள்ளி நமக்கு அந்த கோடு வந்து இருக்கும். ஏன்னா பேக் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் நமக்கு வந்து வந்தது. அதனால இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல 3 இடத்துல என்னோட விரலை வச்சுட்டு எப்படி பேக் பார்ட்ல எடுத்தோமோ அதே போல வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸ வந்து எடுக்காதீங்க, எல்லா அளவுகளையும் எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து பிளவுஸ ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த பட்டி வருது இல்லைங்களா, அந்த பட்டியில இருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுல கீழே வந்து தள்ளி வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு ரெடி அளவு. இந்த இடத்துல வர்றது இங்க இருந்து 1/2 இன்ச் அளவு தள்ளி நான் வந்து கீழே மார்க் பண்ணிருக்கேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு கீழே தள்ளி நான் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிருக்கேன். பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து பிளவுஸை ரிமூவ் பண்ணிடலாம். சரியான அளவு இந்த கோடு. இந்த கோட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 1/2 இன்ச் அளவு தள்ளி மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இது எடுத்ததுக்கு அப்புறமேல இப்ப நல்லா வந்து பாத்துக்கோங்க, நம்ம முதல்ல போட்ட அளவு வந்து இங்க இருக்கு, ரெண்டாவதா குடைஞ்சு வெட்டினது இங்க இருக்கு. இங்க இருந்து மேல இருந்து நம்ம வந்து இப்படி வந்து லைட்டா குடைஞ்சு கொண்டு வந்து இதே இடத்துல ஜாயின் பண்ணிடணும்.
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த குடஞ்ச பக்கம் வந்து வரும். அதனால நான் அதே போல வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கணும். நம்ம பிளவுஸோட முன் உயரம் வந்து எடுக்கணும். அந்த முன் உயரம் எடுக்கிறதுக்கு ஷோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டரா இப்படி வச்சுக்கோங்க. மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைனா வந்து வரும். ஸ்ட்ரைட் லைனா வந்துட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு கிராஸ் வரும். அந்த கிராஸ் வந்ததுக்கு அப்புறமேல ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழே ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்ப இதே போல நீங்க வந்து பிளவுஸ வச்சுட்டு மேல இருந்து கீழே வரையும் லைட்டா வந்து இந்த இடத்துல கிராஸ் வருது, ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு இப்ப நான் இந்த பிளவுஸ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்னா இணைச்சிடலாம். இப்ப இந்த இடம், அடுத்தது இந்த சைட்ல எடுத்த அளவு, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்னா இணைச்சுக்கிறேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிறது ஒரு அப்ராச்மெண்ட் அளவு தான். இந்த அளவை வச்சு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இது ஷேப் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் வருது பாத்தீங்களா, இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ், அந்த அளவை நம்ம வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைட்லயும் ஒரு 1/4 இன்ச் அளவுல நான் வந்து விட்டுறேன். அந்த இடத்துல நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வச்சு தைக்கிறதுக்காக இங்க வரக்கூடிய அளவை இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது நமக்கு உள்ள வருது பாத்தீங்களா இந்த பிசுறு, இந்த பிசுறுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் வருது பாத்தீங்களா, இது வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் திரும்பவும் இங்க ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப் வந்து சரியா எடுக்க வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நம்ம எடுக்கக்கூடிய ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசுரை வச்சு இது எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல இருந்து இது வரையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ண பிறகு இந்த இடத்துல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட், அதுக்கப்புறம் இந்த சைட்ல வரக்கூடியது, இது மூணையும் நம்ம வந்து ஒன்னா இணைச்சிடலாம். இப்ப நம்ம இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த செகண்ட் டாட், தேர்ட் டாட் இதெல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். அப்புறம் இந்த சைட்லயும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் பார்ட்ல இருந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்து குடஞ்சு வெட்டணும். அந்த அளவுக்கு நான் வந்து குடஞ்சு வெட்டிடுறேன். அடுத்தது நம்ம வந்து கழுத்து இந்த ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிட்டு இப்ப வந்து கீழே மார்க் பண்ணிருக்கிறது பேக்கோட ஹைட்டு, இங்க மேல மார்க் பண்ணிருக்கிறது தான் ஃப்ரண்டோட ஹைட்டு. இப்ப இந்த இடத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைட்டா நமக்கு அதிகமா வருது. அதாவது இந்த நெக்கு கிட்ட மட்டும். இதுல வந்து ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே சேம் ஒரே அளவுல வரும். ஒரு சிலருக்கு பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கும். அது அவங்களோட பாடியை பொறுத்து தான். இப்ப நம்ம வந்து நெக் வந்து எடுத்தாச்சு. இதுல வந்து கஸ்டமர் நெக் ஷேப் லைட்டா வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அழகா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எடுத்த இந்த அளவுல இருந்து லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல வச்சு நம்ம வந்து இது போல மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். லைட்டா மட்டும் இந்த கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து வர மாதிரி இப்படி பண்ணும்போது நமக்கு ஷேப் வந்து அழகா கிடைக்கும். லைட்டா பாத்தீங்க அப்படின்னா இது போல நான் வந்து ஷேப் எடுத்திருக்கேன். நம்ம வேணும் அப்படின்னா தேவைப்பட்டது அப்படின்னா இது போல ஷேப் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனா நெக் போர்ஷன்ல நம்ம வந்து கை வைக்க கூடாது. லைட்டா மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு இந்த ஃப்ரண்ட் நெக் பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கர்வா நல்லா வந்து அழகா வந்து தெரியும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம
ஃபர்ஸ்ட் நெக் செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட அளவு எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், இந்த ஷோல்டர் அளவு. அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்புறம் இது வந்து பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அந்த குடஞ்ச பக்கம் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணணும். இது போல செக் பண்ணதுக்கு அப்புறமே இது சரியா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து கொக்கி பீஸ் தான், சாரி பட்டி தான் வந்து கட் பண்ண போறோம். இந்த பட்டி கட் பண்றதுக்கு மீதி இருக்கிற கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கிளாத் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பாத்துக்கலாம். பட்டியோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய, பட்டியோட ஹைட் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு வந்து மேல இருக்கிற துணி அந்த இந்த அளவுக்கு வந்து சரியா போயிடும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மடிச்சு தைக்கிற அளவுக்கு நான் வந்து லைன் வந்து போட்டுக்கிறேன். இது போல லைன் போட்டுட்டு இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம கொக்கி அந்த பட்டி வந்து எடுத்துடலாம். இங்க பாருங்க, இதோட தையல் வந்து சரியா இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இதோட ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு மேல ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கேன். கொக்கி பக்கம் எடுத்து அப்படியே வச்சுட்டு கீழே வந்து சரியா ஸ்டிச்சிங்கான அளவு லைன் வந்து போட்டுட்டு இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெடி அளவு இந்த 1/2 இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த சைட்ல நம்ம வந்து பட்டியில அளவு பிளவுஸ்ல இருக்கிறத விடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்திக்கணும். இப்ப இந்த பிளவுஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இது ரெண்டு பக்கமும் நம்ம மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அது ரெண்டையும் இது போல ஒன்னா ஒரே கர்வ் மாதிரி வந்து கொடுத்துடணும். கர்வ் மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமே இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இதை வந்து நான் கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்துறேன். அவ்வளவுதான், நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பட்டியும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்து பீஸ் அப்புறம் இந்த கொக்கி பீஸ் வி பீஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து கொடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கழுத்து கட் பண்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கும் வந்து எடுத்துக்கிறேன். இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா 1 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு அதிகமா இருக்க மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நம்ம லைனிங்க்கு தைச்சு திருப்புற மாதிரி இருந்தாலும் திருப்பிக்கலாம், இல்ல நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தாலும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுக்கு வந்து பீஸ் கொடுத்துதான் வந்து ஸ்டிச் பண்றேன் கழுத்து. ஆனா வந்து எது நல்ல லைஃப் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்றது நமக்கு இன்னுமே கொஞ்சம் நல்ல லைஃப் வந்து வரும். இப்ப நான் இதை வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ்ல நம்ம வந்து எடுக்கணும். 1.25 இன்ச் அளவுல வந்து இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து அப்படியே கோடு போட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அளவுல இருக்கிற மாதிரி நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன். நமக்கு இந்த நெக்குக்கு மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பீஸ் வந்து தேவைப்படும். அதை வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் 3 பீஸ் வந்து கட் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 4வது பீஸ். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கழுத்துக்கு கிராஸ் பீஸ் சரியா கொடுக்காதனாலதான் நமக்கு வந்து கழுத்து வந்து சரியா ஃபோல்டிங் ஆகாம கொஞ்சம் வந்து பினிஷிங் இல்லாத மாதிரியும் இது மாதிரி வந்து நமக்கு வந்து காட்டும். இப்ப நான் வந்து 5 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எந்த ஒரு பீஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் நீங்க வந்து அதை வந்து தூக்கி போடக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மெயின் கிளாத்துமே வந்து பாருங்க நான் வந்து கொஞ்சம் சுருக்கமா இருந்தது, அதனால வந்து இந்த மெயின் கிளாத்தையும் நான் வந்து கொஞ்சம் அயனிங் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுல வந்து நமக்கு 2 சைடுமே ஒரே பார்டரா வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரே அளவுல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஒரு பார்டரும் இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி பார்டரும் வந்து வந்திருக்கு. அதனால நம்ம வந்து இதே போலதான் வந்து போட முடியும். ஸ்லீவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாயின் போட்டுதான் வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி வந்து இருக்கு. இப்ப இந்த 2 சைட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவனா நம்ம வந்து ஜாயின் போடணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து அப்படியே நான் வந்து பேக் பார்ட் வந்து வச்சிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து போடுறோம், அதனால வந்து கிராஸ் கட்டிங்ல இது போல வந்து வச்சுக்கிறேன்.
நமக்கு கிராஸ் எந்த பக்கம் சரியா இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற போர்ஷனை நம்ம வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்படி வந்து அந்த ஃப்ரண்ட்ல கிராஸ் வந்து லைனிங்ல கிராஸ் எடுக்கிறோமோ அதே போல இதுலயும் வந்து கிராஸ் வந்து கரெக்டா வந்து எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவுக்கு நம்ம வந்து இன்னும் 2 ஜாயிண்ட் வந்து ரெண்டு பக்கமே இந்த மொத்தமா வந்து 4 பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் கரெக்டா வச்சு இதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டிக்கான அளவையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமா ஒரே ஒரு டாட் மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்கோம். இன்னும் வந்து 2 டாட் வந்து பிடிக்கணும். அந்த 2வது டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ்ல இருக்கிறது போலவே வந்து பிடிச்சுக்கலாம். இப்ப இந்த சென்டர் வருது பாத்தீங்களா, இதை வந்து இப்படி 2ஆ மடிச்சு வச்சுட்டு நமக்கு இது சென்டர் சரியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அதே போல இந்த சைட்லயும் இந்த பகுதி 2ஐயும் இது போல வந்து 1ஆ மடிச்சு வச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைட்லயும் சென்டர் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுல வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே செகண்ட் டாட்கான அளவை நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத வந்து பார்க்கணும். இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டும் செகண்ட் டாட்டும் தள்ளி தள்ளி இருக்கு. ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பக்கத்தோட அளவு தான் எடுக்கணும். நான் வந்து கொக்கி பக்கத்தோட அளவு தான் எடுத்திருக்கேன். இதையும் வச்சு பாத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த செகண்ட் டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செகண்ட் டாட்டை நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போல வந்து வச்சுட்டு இன்னொரு தடவை நான் வந்து லைன் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து திரும்பவும் செக் பண்ணிக்கிறேன். இப்படி செக் பண்ணும்போது நமக்கு சரியான அளவுல இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல செகண்ட் டாட்டை வந்து மார்க் பண்றேன். லைட்டா கீழே இறங்கி இருக்கு அது. அதுக்கடுத்து தேர்ட் டாட்டோட அளவு. தேர்ட் டாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து நமக்கு தேர்ட் டாட் எங்க வருது அப்படிங்கறத பார்த்து அந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம வந்து வச்சிடலாம். இந்த ஷோல்டர்ல இருந்து மடிச்சுட்டு கரெக்டா இது போல வந்து வச்சுட்டு இங்க மேல இருந்து அதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு அப்படியே வந்து இந்த இடத்துல இருந்து இது வரையும் இது வந்து இந்த சென்டர் டாட் இங்க மேல வந்து ஆம்கோல் கிட்ட வருது. இங்க இருந்து இந்த டாட்டோட ஹைட் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்த்து இங்க ஒரு மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம 2வது டாட்டை மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த 2வது டாட்டுக்கும் 3வது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கணும். சரியா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல எல்லா அளவுகளையுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.